ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யா சரவணன் வீலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய டின்னர் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. இது வந்து லஞ்சில் செஞ்சதில் ரைஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, மற்ற எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ டின்னருக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம். வீட்டில் வந்து எலுமிச்சம்பழம் நிறைய காய்ச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இந்த லெமன் ஊறுக்காய் வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல. எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே சொட்டு கூட கீழே விழாமல் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் பாட்டிலுக்கு மாற்றுறேன். வாங்கிட்டு வந்தோடனே வந்து நான் எடுத்து மாற்றலை, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காதனால நம்ம வெளியில் வச்சுருக்க முடியாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். அடிக்கடி வந்து எடுத்து வெயிலில் வைக்கணும், அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து அதுக்காக தான் நான் கண்ணாடி பாட்டில் வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வெயில் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மூடியோடையே தூக்கி வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து கண்ணாடி பாட்டில் எடுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா ரைஸ்க்குமே மேட்சிங்காக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சமையல்காரவங்க செஞ்சதை வந்து அம்மா பார்த்துட்டு அதுமாரி செய்ய ஆரம்பித்தாங்க. ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஃபேவரெட்னு சொல்லலாம். அதனால் வந்து வீட்டில் எலுமிச்சம்பழம் இருந்ததுனால செஞ்சு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது பாட்டிலுக்கு மாற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து டீயே குடிக்காமல் இப்போ வந்து லெமன் டீ, ஒரு நாள் பார்த்திங்கன்னா க்ரீன் டீன்னு குடிப்பேன். ஸோ ஒரு நாள் சுக்குமல்லி காப்பி போடுவேன். அதுக்கு வந்து ஒரு பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து மல்லி, சுக்கு, ஏலக்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மல்லி வந்து கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கலாம். நான் நிறைய செய்யலை, ஏன்னா வந்து இதையே டெய்லி குடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். டெய்லி ஒன்றா குடிக்கும்போது நிறைய செஞ்சு வச்சா வீணாக போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் தான் செய்கிறேன். கொஞ்சமாக மல்லி எடுத்து வறுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகுக்கு ஈக்குவலாக ஏலக்காய் சேர்க்குறேன். இந்த ஏலக்காய் சேர்க்குறது வந்து உங்களுக்கு சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஏன்னா ஸ்வீட்டில் போடுறது, வாசனைக்கு போடுறதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏலக்காய் வந்து நிறைய சேர்த்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த சுக்கை மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக இடித்து எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைப்படும். நீங்கள் இடிச்சிட்டு கூட வறுக்கலாம், நான் வந்து வறுத்துட்டேன். ஸோ இப்போ இடிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஆறு நேரத்தில் நம்ம டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். மாவு இருக்கிறதுனால பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கு சிம்பிளாக ஒரு வந்து சட்னி செய்ய போகிறேன். தேங்காய் சட்னிலே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு, நம்ம எப்பயும் பச்சை மிளகாய் போகிற மாதிரி இல்லாமல் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். நான் வந்து எப்பயுமே தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். ரொம்ப நாள் அது இதுமாரி தண்ணியாக வச்சு, ஸோ அதனால் இதுமாரி வைக்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் 1/4 மூடி தேங்காய், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பூண்டு, உப்பு, அந்த டேஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக புளி வச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வைப் மோடில் வந்து வெறுசாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து சட்னி வந்து தாளிக்க மாட்டேன். எதுக்கு அந்த இடத்துலையும் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும், எண்ணெயை அவாய்ட் பண்ணுறதுக்காக தாளிக்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த சட்னி வந்து தாளித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ தாளிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து நிறைய கூட தண்ணி ஊற்றலாம், ஆனால் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போயிடும். நானும் 2 பசங்க மட்டும்தான்றனால ரொம்ப தண்ணி ஊற்றினா வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இன்னும் வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது வந்து தாங்கும் இந்த சட்னி. இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது நிறைய அரிஞ்சு தாளிப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால் வந்து நான் செய்யலை. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆறி இருந்துச்சு. நம்ம மல்லி சுக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து ஆறி இருந்துச்சு. ஸோ அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பவுட்ரு பண்ணி கொண்டாந்து கொட்டி அந்த சூடு இருக்கும் அரைச்சது, அது கொஞ்சம் காயிற அளவுக்கு அந்த பிளேட்லேயே போட்டு வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் பரப்பி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு காஞ்சிரும். இது கொஞ்சமாக இருக்கிறனால சீக்கிரமாகவே காஞ்சிரும். இந்த நேரத்தில் வந்து நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறேன். நான் எந்த டிஷ் எடுத்தாலுமே வந்து சீரகம் சேர்ப்பேன், பூண்டு சேர்ப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பூண்டு, சீரகம், பெருங்காயம் 3 வந்து நான் மோஸ்ட்லி என்னோடய எல்லா டிஷ்லையுமே நான் சேர்த்துருப்பேன். இது நல்லா வதங்கின பிறகு இது வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வதக்கி போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே இன்றைக்கி அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து வெங்காயம் மட்டும் இதில் மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிட்டு நம்ம தோசையும் சுட்டு எடுத்துடலாம். தோசை வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா பசங்க வந்து இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டேன் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ஊற்றி வச்சுன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 தோசை ஊற்றிட்டு கூப்பிட்டோம்னா 2 பேரும் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு மீதம் இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஊற வைக்கணும். நான் வந்து
நான் வந்து ஒரு தடவை நார்மல் இட்லி அரிசியில் தோசை மாவு ரெடி பண்ணேன் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து சிறுதானியத்தில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன செய்கிறேன்றதை வந்து வீடியோ எண்டில் காமிக்கிறேன். தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தோசை வெரைட்டிஸ்லேயும் நிறைய போட்டிருக்கேன். சிறுதானியங்கள் வச்சு தோசை போட்டிருக்கேன். அப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகள் வச்சு தோசை ரெசிபி போட்டிருக்கேன். அதோட முடக்கத்தான் கீரை, தூதுவளை கீரை, அதில் தோசை அடையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5 years பேக்கே வந்து நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. பசங்க லீவில் இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட்றதே கிடையாது. எனக்கு வந்து ஆனால் வந்து ஈவினிங் சீக்கிரமாக சாப்பிட்டு பழக்கம். ஆனால் அன்றைக்கி வந்து நானே கிச்சனுக்கு வந்ததே 7:30 தான். தோசை ஊற்றும் போது 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஊற்றிட்டுருக்கேன். தோசையோடு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தெரியாத ஐட்டம்லாம் எதுவும் செய்யலை. ஸோ இதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். இந்த சட்னி இன்னும் தனியாக கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் வெங்காயம் வதக்காதனால இதோட முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தோசை ஊற்றிட்டு அந்த பவுடர் அரைச்சி வச்சோம்ல அது வந்து ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு சின்ன பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிறேன். இது நிறையவும் செஞ்சு வச்சுக்கலாம், வேஸ்ட் ஆகாது. நிறைய செஞ்சால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு 4 or 5 times வர அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நான் வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுறேன், ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நைட்டு வந்து இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி இது தான் இட்லி ஊற போட போகிறேன். எதுவுமே ஆல்ரெடி கஞ்சி எல்லாம் வச்சு குடித்தோம். இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது தான். ஸோ இது எவ்வளோ இருக்கோ மீதிக்கு வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம், நார்மல் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலான்ட்டு அளந்து பார்க்குறேன். இது வந்து 3.5 கப்பு இருந்துச்சு கரெக்டாக. அதனால் என்ன 2.5 கப்பு 2.5 கப்பு வந்து அரிசி இருந்துச்சு. நான் எப்படின்னா இந்த அரிசியை மட்டும் தனியாகவே ஊற வச்சும் இட்லி அரிசி செய்வேன். எதுவாக இருந்தாலும் 4 டம்ளர் கருப்பு கவுனினா 1 டம்ளர் உளுந்து அது மாதிரியும் செய்வேன். அப்படின்னா ஈக்குவலாக 2 டம்ளர் கருப்பு கவுனி அதுக்கு வந்து 2 டம்ளர் இட்லி ரைஸ் அப்படின்னு செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப்பு வந்து இது இருந்துச்சு, கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சு. அதனால் பேலன்ஸ் இருக்க 1.5க்கு வந்து நார்மல் ரைஸ். இன்றைக்கி இட்லி அரிசியும் என்கிட்ட இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, பொன்னி அரிசி அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது 4 டம்ளர் வர அளவுக்கு ரைஸ் எடுத்தாச்சு. இந்த காம்பினேஷன் வந்து நம்ம இஷ்டம் தான். நீங்கள் ஃபுல்லாகவே கருப்பு கவுனி ரைஸ் வச்சும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இட்லி ரைஸோடு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த சிறுதானிய அரிசி அதிகமாகவும் இது கம்மியாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து உளுந்து வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் தண்ணி தெளிவாக வரணும். கழுவும் போது ஃபஸ்ட்டு பிளாக்காக தான் இருக்கும், அழுக்காக இருக்கும். கழுவின பிறகு இதுமாதிரி நல்லா தெளிவாக இருக்கிற அளவுக்கு கழுவணும். கழுவி எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் சிங்க்கு பக்கத்தில் வெள்ளை புத்துருது, தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கனால. அதனால் வந்து நான் பெருசாக உள்ளே வந்து பாத்திரம் கழுவுறதில்ல, வெளியில் தான் கழுவுறேன். ஸோ காலைல தான் கழுவணும், நைட்டு